ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலருக்கு வந்து கம்ப்யூட்டர் ரொம்ப நாள் யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சில பட்டன்ஸ் வந்து கீபோர்டில் ஒர்க் ஆகாது. இப்போ சில டைமில் வந்து கீபோர்டு வந்து ஃபால்ட்டாக இருக்குது, இல்லை ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத மவுஸை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிசிக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் போயிடுங்க. விண்டோஸ் லோகோ இருக்குல்ல, அதுக்கு போயிடுங்க. அதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கீபோர்டு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க, இங்கே வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு இருக்கா, ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு, ஆக்சஸ் கீ அண்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன். இது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு காமிக்குது. இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். இது வந்து எனக்கும் வந்து நடந்தது. சில டைம் வந்து கீபோர்டு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, அதில் மால் ஃபங்க்ஷன் நினச்சேன், டிரைவர் இல்லைன்னு நினச்சேன். அதாவது விண்டோஸ் 11 வந்து டிரைவர் வந்து கீபோர்டோட டிரைவர் வந்து மிஸ் ஆகுதுன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இது வந்து ஒரு சின்ன வந்து இஷ்யூ தான். கீபோர்டில் பின்னாடி பார்த்தோம்னாக்கா இந்த சின்ன ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தனால ஒர்க் ஆகலை அப்படின்னு போயிட்டு ஷாப் கொண்டு போயிட்டு அந்த கீபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ட்ரிப் வந்து லைட்டாக தொடச்சிட்டு போட்டோம். அப்புறம் அது கிளியராக ஓகே ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, கம்ப்யூட்டர் ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெம்பரரியாக யூஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ்.